கிறிஸ்துவின் கற்பனைகள். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளியாக இருக்கிறார். நாம் அவருடைய வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். நம்மிடத்தில் வெளிச்சம் இருக்க வேண்டும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல நாமும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். நம்மிடத்தில் உள்ள வெளிச்சத்தையும் அன்பையும் விசுவாசத்தோடு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். நம்முடைய சிந்தையில் தெய்வீக வெளிச்சமும் தேவனை பற்றிய அறிவும் நிரம்பி இருக்க வேண்டும். இதுவே விசுவாசிகளுக்கு மெய்யான அலங்காரம். புதிய விசுவாசிகள் கர்த்தருடைய வெளிச்சத்தில் சந்தோஷமாய் நடப்பார்கள். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை குறித்து கர்த்தரை துதிப்பார்கள். புதிய விசுவாசிகளிடத்தில் பழைய சுபாவமும் இருக்கும், புதிய சுபாவமும் இருக்கும். விசுவாசிகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெறும்போது அவர்களுடைய பழைய சுபாவம் அவர்களை விட்டு முற்றிலுமாய் நீங்கும். பரிசுத்தமான புதிய சுபாவம் அவர்களை நிரப்பும். கர்த்தரை அறிகிற அறிவு விசுவாசிகளிடத்தில் வளர்ச்சி பெறும். விசுவாசிகள் தேவனை பற்றி அறியும் அறிவிலே வளர்ச்சி பெற வேண்டும். நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை நாம் உறுதி பண்ண வேண்டும். கிறிஸ்துவின் கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்வோம் என்றால் நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் உறுதி பண்ணுகிறோம். கிறிஸ்துவின் கற்பனைக்கு நம்முடைய மனச்சாட்சி கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய சிந்தையும் சித்தமும் கிறிஸ்துவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை அறிகிற அறிவை விசுவாசிகளாகிய நம்முடைய இருதயத்தில் நிரப்பி இருக்கிறார். கர்த்தரை பற்றிய அறிவினால் நம்முடைய ஆத்மா நிரம்பி இருக்கிறது. நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய இந்த அறிவை நம்முடைய பேச்சுக்களிலும் கிரியைகளிலும் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். கர்த்தரை அறிந்திருக்கிறவர்கள் மாத்திரமே அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வார்கள். ஒரு சில விசுவாசிகள் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வதில்லை. ஒருவர் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவில்லை என்றால் அவருக்குள் சத்தியம் இல்லை என்பதுதான் பொருள். அவர் பொய்யராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையும் அவருடைய கிரியையும் ஒத்துப்போகாமல் முரண்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாதவர்களிடத்தில் உண்மையான விசுவாசம் இருக்காது. தேவனை பற்றி அவர்கள் உண்மையாக அறிந்து கொள்ளவில்லை. அவர்களிடத்தில் மாய்மாலமே இருக்கிறது. அவர்களுடைய அறிவும் மாய்மாலம், அவர்களும் மாய்மாலம். அவர்கள் உண்மையில்லாத பொய்யர்களாகவே இருக்கிறார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு அறிந்து கொள்கிறோம்? தனிப்பட்ட ஐக்கியம், இருதயத்தில் நிறைவான சந்தோஷம், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுதல், இயேசு கிறிஸ்து நடந்தபடியே நடப்பது, பிறரிடத்தில் அன்பு கூறுதல், உலகத்தையும் சாத்தானையும் மேற்கொள்ளுதல், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருப்பது, சக விசுவாசிகளோடு ஒன்றாய் இருப்பது, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது, விடுதலையாக்கும் சத்தியத்தை அறிந்திருப்பது, தேவனையும் கிறிஸ்துவையும் அங்கீகரிப்பது, நீதியை செய்வது, நம்மை சுத்திகரித்துக் கொள்வது, மறுபடியும் பிறப்பது, பாவத்தில் இருந்து சுத்திகரிக்கப்படுவது, ஆக்கினையில் இருந்து விடுதலை பெற்றிருப்பது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுவது, விசுவாசம், கிறிஸ்துவை அறிக்கையிடுவது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது, ஜெபத்திற்கு பதில் பெறுவது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது அவசியம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனுடைய கற்பனைகளை தொடர்ந்து கைக்கொள்ளும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். அவனுக்குள் சத்தியம் இராது. ஒரு சிலர் பாவத்தில் ஜீவித்துக் கொண்டு தங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மூடும் என்று கூறுகிறார்கள். இது தவறான உபதேசம். நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் விடுதலை பெற்று ரட்சிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம்.